வாக்கு எண்ணும் மையங்களில் மின்தடை ஏற்பட்டாலும் ஜெனரேட்டரில் இயங்க ஏற்பாடு செய்யப்படும் என சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வடசென்னை தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ராணிமேரி கல்லூரியில் தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன், காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர், வடசென்னை தேர்தல் பொறுப்பாளர் ரவி தேஜா ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து பேசிய ராதாகிருஷ்ணன், யாராக இருந்தாலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கும் இடத்திற்குள் செல்ல முடியாது என்றும் அவை பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்தார். வாக்கு எண்ணும் மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் முழுமையாக செயல்பட்டு வருகின்றன என்று கூறிய ராதாகிருஷ்ணன், மின்தடை ஏற்பட்டாலும் ஜெனரேட்டரில் இயங்க ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். வாக்கு எண்ணும் நாளில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருங்கிற பொறுப்பில் நாங்கள் அந்த ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். இந்த கவுண்டிங் சென்டர்ஸுக்கு எப்போ கவுண்ட் பண்ணோம், அதில் தேவையான கேமரா இருக்கா, பாதுகாப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஜிபி அவர்கள், கமிஷனர் ஆஃப் போலீஸ் செப்பரேட்டாக அவர் எங்களை அட்ரஸ் பண்ணுவார். பட் எங்கே பொறுத்தவரை ஒரு தரம் பூட்டி ஆச்சுனாக்கா அந்த வெளியில் அந்த மானிட்டரிங் ஒரு கண்ட்ரோல் ரூமில் பார்க்க முடியும். அதே மாதிரி அரசியல் கட்சிகளோட அந்த கண்டெஸ்டிங் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு மானிட்டரிங் ஆள் இருக்குது. வேறு யாராலையும் உள்ளே போக முடியாது. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மட்டும் டெய்லி அவர் தன்னோட கையெழுத்து போட வருவார்கள். இந்த மாதிரி ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷனால நாங்களும் உள்ளே போனோம்னா கையெழுத்து போட்டுட்டு தான் நாங்கள் வருவோம். அரசியல் கட்சிகளும் அந்த ஸ்பாட்டுக்கு அப்புறம் உள்ளே போக முடியாது. ஸோ அந்த ஸ்பாட்டில் அவங்க பண்ணுறது இதை நாங்கள் கண்காணிப்போம். பின்னர் பேசிய சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் சுழற்சி முறையில் 1 மணி நேரத்தில் 140 பேர் காவல் பணி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக இருக்கிறதா என்பதை தினமும் ஆய்வு செய்து தேர்தல் ஆணையத்திற்கு கொடுப்போம் என்று அவர் கூறினார். பாதுகாப்பு பொறுத்தவரைக்கும் ஒரு பந்தோபஸ்த் ஸ்கீம் இது முன்னாடி தேர்தல் முடிச்ச பிறகு இப்போ 3 இதுல முதல் லேயர் சொன்னா மத்திய அரசுக்கு பாராமிலிட்டரி போர்ஸ் அவங்க தான் முதல் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்டேட்டுடைய டிஎஸ்பி ஆள் இருக்கிறாங்க. 3வது நம்ம ஜிசிபி ஆர்ம்ட் ரிசர்வ். 4வது கேட்டனா நம்ம லோக்கல் போலீஸ் ஆள் இருக்கிறாங்க. ஒரு ஷிப்ட்ல 3 ஷிப்ட்ல இப்படி வேலை செய்யறாங்க. அவங்க சோதனை பண்ணிட்டு எல்லாம் பாதுகாப்பு சரியான இருக்கு, கண்ட்ரோல் ரூம் இருக்கு, அங்க சிசிடிவிகள் இருக்கு, அவங்க எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சரி இருக்குன்னா நம்மகிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க.